காலங்காத்தால 5 மணிக்கே ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்போ தான் சீக்கிரம் போய் சேர முடியும்ன்ட்டு டீசல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு. நானும் என் பையனும் சேஃப்டியாக தான் இருந்தோம். முன்னாடி என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்ததுனால எதிர்காற்று வரதெல்லாம் அவர் மேலேயே பட்டுட்டு இருந்துச்சு. அதனால ரெயின் கோட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் குளிர் தாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அப்புறம் டீ குடிக்கலான்ட்டு டீ வடை எல்லாமே சாப்பிட்டோம். கொஞ்சம் குளிர் தாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெயிலே லைட்டாக அடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதமாயிருச்சு. அப்புறம் ஊருக்கு போகிற வழியிலேயே ஒரு மாலை அவங்க அம்மா ஃபோட்டோவுக்காக வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே என் பையன் அவன் வண்டி எடுத்துகிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் கடைக்கு போய் இட்லி எல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணதுனால சாப்பிட்டு முடிச்சதுமே நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் கைஸ்.